கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகம் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களிலே இப்படியாக ஒரு பாடல்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேளையிலே பாருங்கள், இந்த சங்கீதம் 42வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தாவீது ராஜாவுடைய ஒரு ஜெபம் இப்படியாக இருக்கிறது. ஆத்மா எப்படியாக இருக்க வேண்டும், ஆத்மா எப்படியாக ஆண்டவர் மேல் தாகமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் 42வது அதிகாரம் விவரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட காரியம், முதலாவது, மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறார். மான் எப்படியாக பாருங்கள், அங்கே ஒரு நீரோடே வாஞ்சித்து தேடி இந்த நாட்களிலே கதறி ஓடுமாம். அநேக நாட்களிலே பாருங்கள், சில வேளைகளிலே வெயில் வெப்பம் மிகுதியினால் கானல் நீர் அங்கே காணப்படும். கானல் நீரை போல் இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் மான் அந்த இடங்களுக்கு இந்த நாட்களிலே கதறி ஓடுமாம். அங்கே போனால் ஒரு ஏமாற்றத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆத்மா, தேவன் எங்கே இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகம் எங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே எங்களுடைய ஆத்மா அந்த நாட்களிலே மான் கதறி ஓடுவது போல் இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாக இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த வேத பகுதி சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயினது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், என் ஆத்மாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்மா ஒரு கலக்கத்திலே இந்த நாட்களில் இருக்கிறது நிமித்தம் நாங்கள் அங்கும் இங்குமாக அந்த நாட்களிலே அலைந்து திரிகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய விடுதலை எங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கும் இங்குமாக அந்த நாட்களில் அங்கே அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி அமர்ந்திரு. அருமை பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற இடத்திலே நம்முடைய அறைகளை பூட்டி தேவனுடைய பாதத்தண்டையிலே இந்த நாட்களிலே அமர்ந்திருக்கிற வேளையிலே, இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே அங்கே தேவன் திருப்பியாக்குகிறார். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ரட்சிப்பின் தேவனை துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 5வது வசனம், இன்னும் அவரை துதிப்பேன் என்று. அருமையான பிள்ளைகளே, இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாங்கள் துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே தேவன் ஒரு நிறைவான விடுதலையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தையும் இந்த நாட்களிலே கட்டிலே இடுவார். ஏனென்றால் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய நாமம் ஆத்தும நேசர் என்று சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் ஆத்துமாவை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் பாருங்கள், பரத்திலே இருந்து பாருங்கள் இறங்கி வந்தார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஜனங்களுடைய ஆத்மாவை விடுதலை செய்யும்படியாக இந்த நாட்களில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மா மரணத்தின் நிமித்தம் வியாகுலப்படுகிறது என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த நாட்களிலே ஆத்மா நேசர் நம்மோடு இருக்கிறபடினால் நாங்கள் அவருடைய அவர் சமூகத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே காத்திருப்போம், அவரை துதிப்போம், அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்புவோம். அந்த நாட்களிலே அங்குமிங்கும் அலைந்து திரியாதபடி அவருடைய அபிஷேகத்தில் நிரம்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே தேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு உள்ளங்களே, உடைய ஆத்மா இன்றைக்கு தேற்றப்படாமல் இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே
உங்களுடைய ஆத்மாவை தேற்றுவார். அமர்ந்திருந்து அவரை துதித்து கொண்டிருங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.